வணக்கம் மக்களே! நம்ம வீட்ல இருக்க மரக்கதவு பாலிஷ் பண்ற மாரி ஆக்குறதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்கு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணிய கொதிக்க வைக்கணும். நம்ம வீட்ல இருக்க வேஸ்லின் இருக்கு பார்த்தீங்களா? அத எடுத்துக்கணும். இந்த வேஸ்லின் இப்படி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு தண்ணி கொதிக்கிற தண்ணியில இந்த வேஸ்லின் டப்பாவ போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு நல்லா கொதிக்கணும். இது மாரி லிக்விட் மாரி கரைஞ்சிரும். ஒரு சின்ன டப்பால அந்த லிக்விட ஊத்திக்கணும். வாஸ்லின ஊத்திக்கணும். அதில தேங்காய் எண்ணெய மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஸ்ட்ரெயிட்டாவே மிக்ஸ் பண்ணலாம். ஆனா வேஸ்லினும் தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால தான் வேஸ்லின உருக்கிர்றோம். உருக்கி இது மாரி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணி ஒரு பிரஷ் ஒண்ணு எடுத்துக்கிறோம். வேஸ்ட்டான பிரஷ் ஒண்ணு எடுத்துக்கிறோம். அந்த கதவுல அந்த ஓரத்துல இருக்கிறதெல்லாம் போட்டு அப்ளை பண்ணணும். நல்லா அப்ளை பண்ணோம்னா, ஏன் வந்து ஸ்ட்ரெயிட்டா தேங்காய் எண்ணெய் தடவலாம். தேங்காய் எண்ணெய் தடவுனா பிசு பிசுன்னு இருக்கும். இது மாரி பளபளன்னு இருக்காது. பாருங்க எவ்வளோ பாலிஷா இருக்கு பார்த்தீங்களா? நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா? கதவு புது கதவு மாரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அப்படியே இருக்க பக்கத்துல வந்து சுவிட்ச் போர்டு இருந்துச்சுன்னா, சுவிட்ச் போர்டுக்கு மேலேயும் பாலிஷ் போட்டு இந்த பாலிஷ வந்து நல்லா பாலிஷ் போட்டு நல்லா பிரஷ் தொடச்சுக்கணும். தொடச்சு முடிச்ச பிறகு அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பளபளன்னு லைக்